நான் வந்து சிறுபான்மை ஆட்சின்னு ஒருத்தர் சொல்லுவாரு, அது வந்து இப்ப பெருந்தன்மைன்னு பாப்பீங்க. கரெக்டா கட்டுப்பிட்டா. இந்துத்துவ ஆட்சின்னு ஒருத்தர் சொல்லவே மாட்டாரு, அது வந்து உள்நோக்கம்னு சொல்லுவீங்க. அது லாஜிக்கலா இருக்கா? எப்படிங்க? நம்ம வீட்டுல 4 குழந்தைகள் இருக்கு. ஒரு குழந்தை ரொம்ப எல்லா விஷயத்திலையும் வித்தியாசமா இருக்கு. 3 பேர் பலமா இருக்காங்க, மெஜாரிட்டியா இருக்காங்க. நீங்க யாரும் ஆதரிப்பீங்க? ஒரு தாயும் தந்தையும் 4 வரையும். ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போயிட்டு சார் சார் அடிக்கிறீங்க, இந்த பக்கமா அடிங்க சார். என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறான். 2 விஷயங்க. அப்பெல்லாம் அசாம்ல பிரச்சனை இருந்துச்சு. பிரச்சனை இல்லாத மாநிலம் வடகிழக்கு மாநிலமாகட்டும். எங்க பிரச்சனை இல்லை சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு பிரச்சனை இல்லாம இருக்குது. ஆனா இந்த விஞ்ஞான யுக புரட்சியில போயிட்டு ஃபெயிலியர் ஆகுது செக்யூரிட்டி. அப்ப நேஷனல் செக்யூரிட்டிக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு. பியூட்டிஃபுல். அப்படியே ஃபெயிலியர் தானே அது. அப்படியே தமிழ்நாட்டு செக்யூரிட்டிக்கு அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நம்ம கட்சியுடைய மாவட்ட தலைவர் தனசிங் ஜெயக்குமார் வந்து கொல்லப்படுறார். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இணக்கமா வந்து தோழமை சுத்திட்டு இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் வந்து கொல்லப்படுறார். எத்தனை பேர் தூக்குல போய்பட்டிருக்காங்க? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? சட்ட ரீதியா காவல்துறை புலன் விசாரணையில இருக்கு. இதற்கு இது பதில் இல்லையே. நீங்க தானே சார் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இப்பவும் சொல்றோம். இப்ப உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சா என்னுடைய சகோதரர் பாண்டே மூலியமா சொல்றோம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். உண்மையான குற்றவாளிகளை அடையாளப்படுத்துங்கள். அப்ப இன்னைக்கு உண்மையான குற்றவாளி இல்ல. கைது பண்ணப்பட்ட 27 பேர் இப்போ நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்கன்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இவரை பிடித்தால் சில உண்மைகள் வரும், அவரை பிடித்தால் ஒரு சென்மை. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 பேர் உள்ள இல்ல சொல்றேன். என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு முக்கியமான தலைவர் திருச்சி பகுதியில கொலை பண்ணிடுறாங்க. இன்னி வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையே. அதான் எபிசியன்சியான்னு கேக்குறேன். அதான் நல்லாட்சி. அப்படி என்ன 10 வருஷமா ஏடிஎம்கே ஆட்சி இன்எஃபிஷியன்சின்னு சொல்ல முடியுமா? நீங்க எபிசியன்சி சொல்லுவீங்களா? இல்ல ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணி. ஏடிஎம் கட்சி எபிசியன்சி புலன் விசாரணை இல்ல சார், நீங்க சொல்லுவீங்களா? இல்ல சார், ஏடிஎம் கட்சி எபிசியன்சி நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்ப டிஎம் கட்சி என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டு அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவல. புலன் விசாரணையில் ஒரு நிரபராதியை போய் பிக்ஸ் பண்ணக்கூடாது. தெளிவா இருக்கும். அதே நேரத்தில் உண்மையான குற்றவாளி விடக்கூடாது. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இது 2 தான். இல்ல என்னுடைய வேங்கை வயல்ல இன்னும் கண்டுபிடிக்க முடியல, ஜெயக்குமார் தனசிங்ல இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நல்ல ஆட்சி காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு. இது 2 வழக்கை கண்டுபிடிக்க முடியலன்றதுனால இது கெட்டாட்சின்னு சொல்ல முடியுமா? இந்த சாதாரண வழக்கா சொல்ல முடியல. என் கட்சியுடைய மாவட்ட தலைவர் அப்புறம் வந்து ஒரு பட்டியலின மக்களை வந்து இதுக்கு மேல இழிவு கொடுக்க முடியாது. நீங்க வந்து அதற்காக அதிகமா குரல் கொடுத்தவர். ஒரு வழக்கு என்பது நிரபராதிகள் தப்பித்து விடலாம், குற்றவாளிகளை சரியான குற்றவாளிகள் பிக்ஸ் பண்ணலாம். நிரபராதியை போயிட்டு நீ குற்றவாளி எப்படி பிக்ஸ் பண்ண முடியும்? ஒரு வழக்கு என்பது நிரபராதிகள் தப்பித்து விடலாம். இது வந்து ஒரு அடிப்படை. குற்றவாளியை தப்ப விட்டுறலாம், நிரபராதியை வந்து தண்டிச்சிடக்கூடாது. குற்றவாளியை தப்ப விட்டுறலாம், நிரபராதியை வந்து தண்டிச்சிடக்கூடாது. அந்த பெரிய மரம், அந்த பெரிய மரத்துக்கடியில அதே மரமா ஜெயக்குமார் தனசிங்கம் கொன்னவங்களும் வேங்க வயல்ல செஞ்சவங்களும் இன்னைக்கு நம்ம ஊர்ல நடமாட்டி தானே இருக்காங்க. எங்கேயோ யாரோ சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. அது எனக்கு யாரோ சொல்லுங்க. ஓ நீ அப்படி வரியா? நான் உடனே இன்னைக்கு டிஜிபி பார்த்து சொல்றேன். அதாவது எங்க நண்பர் சகோதரர் பாண்டே சொல்றாரு, நடமாடிட்டு இருக்காங்க, இந்த பேரு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல. நடமாடலையா இங்க இல்லையா? அவங்க ஏதாவது இறைவனுடைய ஏற்பாடு அவங்க வந்து செய்யாம நடந்துருச்சா? யாரோ மனிதர்கள் தானே. டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில சட்ட வரம்புக்கு உட்பட்ட ஐபிசி சிஆர்பிசிகளை எப்படி ஒருத்தனை கைது செய்து விசாரிக்கணும், யாரை பிக்ஸ் பண்ணணும், நிரபராதி அந்த காலத்துல பிக்ஸ் பண்ணிடக்கூடாது. என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? இல்ல போலீஸ் நீங்க வச்சிருப்பீங்க அண்ட் வந்து பாண்டே வந்து உங்களுக்கு துப்பு கொடுக்கணும். எனக்கு புரியவே இல்லை. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. மும்மொழி கொள்கையில இனி இந்தியன் லாங்குவேஜ் சொன்னா கோயம்புத்தூர் பக்கத்துல நீங்க மலையாளம் படிச்சுங்க, திருத்தணி பக்கத்துல தெலுங்கு படிச்சுங்க, கிருஷ்ணகிரி பக்கத்துல கன்னடம் படிச்சுங்க. எந்த வாய்ப்பு கொடுங்க, அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கோமான்னு கேக்குறேன். யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதை படிக்கலாம் சார். வாய்ப்பு இருக்கிறது கிடையாது. வாய்ப்பு நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன் சார். எனக்கு என்ன வாய்ப்பு சொல்லுங்க? படிச்சுக்க வேண்டியதான். எங்க போய் ஆல் லாங்குவேஜ் ஐ நோ சார். தெலுங்கு வாத்தியார் எங்க இருக்காரு? கவர்மெண்ட் ஸ்கூல்லையா? நிறைய பேர் இருக்காங்களே. கவர்மெண்ட் இன்னைக்கு வட சென்னையில பெரும்பாலும் தெலுங்கு பேசுறாங்க. ஏய் கடப்பா காளையா காரு. காங்கிரஸ் கட்சியில பெண்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள், பதவிக்கு வந்த பெண்கள் தவறா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சேர்ந்த சிமி ஜோசப்ங்கிற ஒரு பெண் கொடுக்குறாங்க. கேரளா
காங்கிரஸ் உங்க கட்சி. அந்த பெண் நீக்கப்பட்டுட்டாங்க. இப்ப ம். என்ன சார் இது புரியல? ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எனக்கு கேரளாவை பத்தி தெரியல. நான் தமிழ்நாடு காங்கிரஸ் நீ 2 நாள் அங்கன்னு வந்து இலையடிக்கல. 2 நாள் அங்கன்னு வந்து இலையடிக்கல. நக்கல்யா அவனுக்கு